சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்போதுமே ஹாட் டாபிக் அதுவும் லாஸ்ட் 2 இயர்ஸா கோல்டு தான். எஸ். அதுவும் கோல்டை பத்தி நீங்க கொடுக்குற ப்ரெடிக்ஷன் வந்து பல பேருக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்கு. இந்த டைம்ல இப்போ யுஎஸ் அண்ட் ஈரானோட போர் வந்து ஒரு மாதிரி அமைதி பேச்சுவார்த்தையை நோக்கி நகருது அப்படின்றப்ப இனிமே கோல்டு என்ன ஆகும் சார்? கோல்டு வந்து ஒரு விஷயத்த முதல்ல பார்த்துருவோம். இந்த வருஷம் 2026 ஜனவரி கடைசியில் பார்த்தீங்கன்னா பீக் தொட்டது. சர்வதேச விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா $5500. இந்திய ரூபாயில் பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 16500 கிட்டத்தட்ட நடந்தது. இன்றைய காலகட்டத்தில் நேற்றைய வெள்ளிக்கிழமை முடிவு எப்படி இருந்தது? சர்வதேச விலை பார்த்தீங்கன்னா $4500, கிட்டத்தட்ட ஒரு $1000 வந்து காணாம போயிடுச்சு. அதே சமயத்தில் இந்திய ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13490 இந்திய 22 கேரட் தங்கத்தினுடைய விலை வந்து அந்த லெவலில் இருக்கு. ஸோ சர்வதேச விலை வந்து பார்த்தீங்கன்னா 19% கரெக்ஷன் ஆயிருக்கு. இந்திய விலையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13% என்கிறது கரெக்ஷன் நடந்திருக்கு. ஏன் அந்த ஒரு 7% இதுக்கு அதுக்கு ஒரு 7-8% வந்து கம்மியாக இருக்கு. ஏன் அப்படி? அதாவது பெரிய அளவு வீழ்ச்சி சந்திக்கல இந்திய விலையில. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா ரூபாயினுடைய மதிப்பு வந்து சரிந்து காணப்பட்டது. அதாவது இதே காலகட்டத்தில் இப்போ ஜனவரிக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு $4-5 இறங்கிறதுனால அதனுடைய தாக்கம் தான் நம்ம வந்து இதில் பார்க்குறோம். பட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த போர் பதட்டம் இருக்கு இல்லையா, ஈரான் வர்சஸ் அமெரிக்காவினுடைய போர் வந்து எப்போதெல்லாம் போர் உச்சத்துக்கு செல்கிறதோ அல்லது போர் இந்த ஒப்பந்த அக்ரிமெண்ட் நம்ம சொல்றாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ் வந்து எதுவும் நடக்கலை அப்படின்னு சொன்னா உடனே வந்து தங்கம் வந்து வீழ்ச்சி அடைகிறது. உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா $100 இறங்கிடுது. என்ன ரீசன்னாக்கா திரும்ப திரும்ப சந்தைக்கு என்ன ஒரு அச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவீக்கம். இந்த போர் நடக்கும் பட்சத்தில் தொடர்ந்து நடக்கும் பட்சத்தில் உலக அளவில் பொருளாதாரத்துக்கு பெரிய அளவுக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இன்ஃப்ளேஷன் சொல்லக்கூடிய பணவீக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. ஸோ இந்த பணவீக்கம் என்று அதிகரித்தால் அடுத்தது என்ன நடவடிக்கை என்றால் நிச்சயமாக வட்டி விகிதங்கள் உயரக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று சந்தை உணர்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஒரு தடையும் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷனுங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ தங்கத்தினுடைய விலை என்பது வட்டி விகிதத்தை சார்ந்தே காணப்படுகிறது. சர்வதேச விலையில இருக்கும்போது இந்திய ரூபாயில வந்து அதனுடைய வீழ்ச்சியை பொறுத்து அங்கங்க அந்தந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது. ஸோ இந்த போர் முடிந்தாலும் கூட நிச்சயமாக பணவீக்கம் என்பது இருக்க போகிறது. அதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நாளைக்கு இந்த உடன்படிக்கை வந்து 2 பேரும் கையெழுத்து போட்டு இனிமே போர் கிடையாது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து நார்மல் ஷிப்பிங் நடக்குது, நார்மல் டிரான்ஸ்போர்ட் நடக்குது, கச்சாயினுடைய வரத்து வந்து சுமூகமாக நடக்கும் பட்சத்தில் இருந்தால் கூட ஏற்கனவே டேமேஜ் நடந்து விட்டது. அந்த டேமேஜுக்கான பலன்களை நாம் வந்து விலைவாசி உயர்வாக அனைத்து நாடுகளும் உணர இருக்கின்றோம். அது இப்பவே நம்ம ஃபியூயல் இன்ஃப்ளேஷனை நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து அதிகமாக இருக்க போகிறது. நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை எல்லாம் விலை உயர்த்த இருக்கிறார்கள். வங்கிகளும் தங்களது வட்டி விகிதத்தை உயர்த்த இருக்கிறார்கள். இதன் காரணமாக தங்கம் வந்து இந்த வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டாலே தங்கத்தினுடைய விலை என்பது சரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்ஃப்ளேஷனால பேங்க்ஸ் எல்லாமே வட்டியை ஏற்றும் அப்படின்ட்டு. அதனால அது ஆட்டோமேட்டிக்காக எப்பவுமே வட்டி உயர்வு ஜாஸ்தி ஆக ஆக இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், விலைவாசி ஜாஸ்தியாக இருக்கும், தங்கத்தோட ரேட் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த சினாரியோ மட்டும்தான் இப்போவா? இல்லை யூஎஸோட வார் இன்னும் முடிவுக்கு கம்ப்ளீட்டாக வரல, 2 வருஷமா ரொம்ப ரேலி ஆயிடுச்சு தங்கம், அதனால இன்னும் சரியுது அப்படின்றது காரணமா? அல்ல ருப்பி வேல்யூ டிஃப்ரென்ஷியேஷனால கோல்ட் ரேட் ஏறுதாங்க? இல்லை, நீங்கள் சொன்ன அந்த 3 பாயிண்ட்டுமே அதில் இருக்கு, உள்ளடக்கியது தான் இருக்கு. முக்கியமாக இன்னொன்று என்ன, அரசாங்கம் சில நடவடிக்கைகள் எடுத்தாங்க. இப்போ வந்து இம்போர்ட் டேக்ஸ் வந்து அதிகப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட கோல்டுக்கு வந்து 18%, எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன, இப்போ வரக்கூடிய செய்திகள் என்னன்னாக்கா இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% என்ற அளவுக்கு இந்த இந்த வட்டி அதாவது இம்போர்ட் டேக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 70% என்ற அளவுக்கு தங்கத்தினுடைய விற்பனை வந்து பெரிய அளவுக்கு சரிந்து காணப்பட்டுள்ளது. இதுதான் அவங்களுடைய நோக்கமே. அரசாங்கத்தினுடைய நோக்கம் வந்து அதாவது விற்பனை குறையுதுங்கிறது அர்த்தம் எப்படின்னாக்கா தங்கம் மீதான முதலீட்டு நாட்டத்தை கொஞ்சம் தள்ளி போட என்பதற்கான முயற்சிகளை எடுத்ததனுடைய விளைவு நிச்சயமாக ஒரு பலன் கொடுத்துருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு விற்பனை குறைஞ்சிருக்கின்ற எல்லா நகை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே செய்திகளாக வெளியிட்டுள்ளார்கள். ஸோ அதனுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கிறது. ஸோ இந்த போர் பதட்டம் ஒரு காரணம். எல்லாமே இதில் நீங்கள் சொன்ன 3 பாயிண்ட்டுமே வந்து அதில் இருக்கு. ஆனால் இந்த தங்கமுடைய விலை என்பது ஓரளவுக்கு இனிமேல் வந்து போக போக வரக்கூடிய காலகட்டத்தில் இறங்குமுகமாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய ஒரு முடிவாக நான் பார்க்கின்றேன். சார், நீங்கள் வந்து கோல்டு ரேட் இன் ஃபியூச்சரில் குறையும் அப்படின்றீங்க. எவ்வளோ வரைக்கும் குறையலாம்? ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கோல்டு ரேட் கண்ணாமண்ணான்னு ஏறிச்சு. இனிமே குறையறதுக்கான சினாரியோஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறீங்க. அப்படின்றப்ப எவ்வளோ வரைக்கும் போகலாம், எவ்வளோ காலம் ஆகும் சார் இப்போ இருக்க சினாரியோவில்?
ஒரு 2 விஷயம் சொல்லிடுறேன். இதில் வந்து ஒன்று வந்து வட்டி வீதங்கள் எந்த அளவுக்கு அவங்க ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த விலை வீழ்ச்சி என்பது நடக்குங்கிறது ஒரு தகவல். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம இந்த தங்கத்தினுடைய விலை ஏற்றம் எந்த காரணத்தில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தாக்கா, சென்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டு முழுவதுமாகவே சென்ட்ரல் பேங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய மத்திய வங்கிகள் தொடர்ச்சியாக தங்கத்தின் மீது முதலீடு செய்து வந்தன. சைனா கூட இன்னைக்கு 18வது மாதமாக இன்னும் அவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க இன்னும் நிறுத்தலைன்னு வச்சுங்க. பட் இதுல ஒரே ஒரு வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், ரஷ்யா தனது கையிருப்புல இருந்து கிட்டத்தட்ட 2000 மெட்ரிக் டன்னுக்கு மேலாக தன்னுடைய கையிருப்பாக வைத்துக் கொண்டுள்ளது. ஆனால் அவருடைய டெபிசிட் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க பட்ஜெட் டெபிசிட் நம்ம சொல்றோம், பட்ஜெட் பற்றாக்குறைன்னு சொல்றோம் இல்லையா. பொருளாதாரத்துல அந்த பட்ஜெட் பற்றாக்குறை, ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்துல வந்து அந்த பற்றாக்குறை எப்படி இருக்குன்னாக்கா, இந்த அவங்களுடைய ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க எதிர்பார்த்தது வந்து இந்த ஜிடிபியில 0.5% இந்த பற்றாக்குறை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரஷ்யாவுடைய பற்றாக்குறை இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னாங்க, கிட்டத்தட்ட 5x சொல்றாங்க. 5 மடங்கு அவங்க எதிர்பார்த்ததை விட 5 மடங்கு அவங்களுடைய பற்றாக்குறை அதிகரித்து காணப்படுகிறது. அதாவது 2.6% அவங்களுடைய ஜிடிபியில இந்த பற்றாக்குறை காணப்படுகிறது. ஸோ அப்படிப்பட்ட நிலையில வந்து அவங்கள்ட்ட இருக்கிற இந்த முக்கியமான ஒரு அசெட் என்னன்னாக்கா கோல்டு. அதனால ஜனவரி மாதம் நம்ம பார்த்தோம், அவங்க கிட்டத்தட்ட 22 மெட்ரிக் டன்கள் வந்து அவங்க அந்த பீக் போகும்போது $5500 போகும்போது யார் விட்டுறாங்கன்னா ரஷ்யா தான் அதை விட்டுறது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சருக்காக அவங்களுடைய மெயினாக வந்து இந்த போருக்காக செலவிடக்கூடிய செலவினங்கள் அதிகரித்ததன் அடிப்படையில் அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது. அதற்காக அவர்கள் வந்து ரெண்டாவது அவங்க வந்து இந்த தங்கத்தை விற்கிறாங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய விற்பனை எங்க நடக்குதுனாக்க, எப்போதெல்லாம் இந்த தங்க விலை ஏற்றம் காணப்படுகிறதோ அப்போதெல்லாம் அவங்க வந்து இந்த செல்லிங் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அவங்க வந்து விற்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களுடைய பட்ஜெட் பற்றாக்குறைக்காக வரும் காலத்திலும் அவர்கள் வந்து இந்த தங்கத்தை விற்பதற்கான சர்வதேச அளவில் விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது பாயிண்ட் வந்து, இந்த மாதிரியான தங்கம் யார் அதிகமாக வைத்திருக்கிறார்கள் என்றால், யாரெல்லாம் இந்த கச்சா எண்ணெயை வைத்து வியாபாரம் செய்கிறார்களோ அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக்கப் மாதிரி அவங்க வந்து கோல்டு வச்சிருப்பாங்க. என்ன ரீசன்னா, இந்த ஒருவேளை இந்த கச்சா எண்ணெயுடைய விலை வந்து சரியும் பட்சத்தில் அவங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ரஷ்யாவுக்கு வந்து இப்போ இந்த கச்சா எண்ணெயோட அவங்க அமெரிக்கா விதிக்கப்பட்ட இந்த சாங்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தளர்த்தினாங்க இல்லையா, தளர்த்தினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஆயில் விலை ஏறிச்சு, அவங்களுக்கு வருமானம் வந்தது. ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து கச்சா எண்ணெய் விலை வந்து இப்போ $100 குறைவாக வர்த்தகம் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 92, பிரெண்ட் வந்து 92 ஆகும், அந்த WTI வந்து கிட்டத்தட்ட $87-86 ஆகும் வர்த்தகம் நடைபெறுகிறது. அப்படி பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை குறைய குறைய அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் குறைகிறது. அந்த ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு வந்து பெரிய அளவுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானம் கச்சா எண்ணெய் விலை சரிவின் காரணமாக அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு வருவாய் குறைவு காணப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த பட்ஜெட் பற்றாக்குறை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. தட் பி த கேஸ் அவங்க வந்து நிச்சயமாக கச்சா எண்ணெய் விலை குறைய குறைய தங்கத்தை விற்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. ஸோ தங்கம் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிய வாங்கிய நாடுகளே மறுபடியும் விற்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மத்திய வங்கிகள் தொடர்ச்சியாக வாங்கும் போது விலை ஏறுகிறது, அதன் காரணமாக நம்ம விலையேற்றத்தை பார்த்தோம். அதே மாதிரியான ஒரு காலகட்டம் ரிவர்ஸ்ல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு மூல காரணமாக நான் பார்ப்பது, கச்சா எண்ணெய் விலை சரியும் பட்சத்தில் அவர்களுக்கு வருவாய் குறைகிறது, அதை ஈடுகட்டுவதற்காக தங்கத்தை விற்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனா, நம்ம எளிமையா சொல்லணும்னா, நம்ம ஃபேமிலியில வந்து ஃபேமிலி சில்வர் செல்லிங் ஃபார் தி எசென்சியல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய அரிசி பருப்பு வாங்குறதுக்காக நம்ம போய் வெள்ளியை விற்பதற்கான உதாரணம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பெரிய செலவினங்கள் செய்யக்கூடிய உக்ரைன் ஆகட்டும் அல்லது கசகிஸ்தான் ஆகட்டும், டர்க்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் தங்களுடைய தங்கத்தை விற்கிறார்கள். எதற்காக விற்கிறார்கள் என்றால் அவருடைய பட்ஜெட் பற்றாக்குறை பண தேவைக்காக விற்கிறார்கள். ஸோ இது வந்து ஃபேமிலிக்கு எப்படி பொருந்துகிறதோ அதே மாதிரியான நாடுகளுக்கும் அதே மாதிரியான ஒரு ரிவர்ஸ் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் தங்கத்தினுடைய விலை வந்து சரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன என்று நான் எதிர்பார்க்கிறேன். சார், இப்போ நீங்க சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ரிசர்வ் பேங்க்ஸ் எந்த நாட்டோட ரிசர்வ் பேங்க்ஸுமே கடந்த 2 இயர்ஸா தங்கத்தை அதுவும் அதிக விலை கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. விலை ஏற 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 வாங்கிட்டே இருந்தாங்க. இப்ப விற்பாங்க அப்படின்னா ஒரு எக்கனாமிக் கொலாப்ஸ் ஏதாவது வருமா? எப்படிங்க சார்? எக்கனாமிக் கொலாப்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய கம்மி தான். என்ன ரீசன்னாக்கா,
இது வந்து தங்கத்தை அவங்கள்ட்ட இருக்கிற தங்கத்தை தான் விற்கிறாங்களே தவிர வந்து புதுசா வந்து எதுவும் இல்லை. வாங்கும்போது என்ன ஆகுதுனாக்கா முடக்கப்படுகிறது. சர்க்குலேஷன் ஆஃப் மணி வந்து இப்போ வந்து வெளியில வரப்போகுதுங்கிறதுனால இது வந்து பெரிய அளவு எக்கனாமிக் கிரைசிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக நான் எப்படி கேட்டேன்னா, அவங்க நிறைய விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஆமா. அந்த பீக்ல இருந்து இப்ப கோல்ட் ரேட் டவுன்ல தான் இருக்கு. அப்போ அவங்களுக்கான லாஸ் நிறைய வரும். ஆல்ரெடி டெபிசிட் இருக்கும்போது இன்னும் அடிஷனல் டெபிசிட் இல்ல. இதுக்கு மறுப்பாக நான் வேற என்ன ஒரு பாயிண்ட் சொல்றேன்னா, ரஷ்யா வாங்கிய தங்கத்தினுடைய எந்த காலத்துல வாங்கிய காலகட்டம் வந்து 2002 இருந்து தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 20-22 ஆண்டுகளுக்கு அவருடைய சேமிப்பு அந்த தங்கத்தின் மீதான முதலீடுகள் காணப்படுகின்றன. அவங்க ஏதோ நேற்றுக்கு $4000 வாங்கி அவங்க $5000 விற்கவே இல்லை. அவங்க வாங்கியது எல்லாமே கிட்டத்தட்ட 1000, 1500, $2000 வாங்கினது தான் அவங்க வந்து இப்போ விற்கிறாங்களே தவிர இட் இஸ் நாட் தட் அவங்க வந்து இப்போ நம்முடைய குறுகிய காலத்துல வாங்கி குறுகிய காலத்தில் விற்பதற்கான முகாந்திரங்கள் அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஸோ ரெண்டாவது அந்த மாதிரியான முடிவுகளை வந்து அந்த நாடுகள் எடுக்காது. விற்பதுங்கும் போது ஒரு லாபம் கருதிதான் விற்பார்களே தவிர லாபம் கருதாமல் அவங்க வந்து நஷ்டத்துக்கு விற்பதற்கான முகாந்திரங்கள் நிச்சயமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, இப்போ அடுத்த 2 இயர்ஸ்க்கு கோல்டு ரேட் குறையும் அப்படிங்கிறீங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டூலாகவும் இருக்கு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? நிறைய பேர் வீட்டுல ஜுவல்லரியாவும் வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணும்? இப்ப வித்துடலாமா அல்லது அதை ஹோல்ட் பண்ணிக்கலாமா? என்ன பண்ணணும்? ஆக்சுவலி தனிநபர் சார்ந்த முடிவுகளாக நான் பார்க்கின்றேன். இப்போ எப்படினாலுமே சிப்பு முறையில் வாங்குவதுதான் சால சிறந்ததாக இருக்கும். மாதம் நீங்கள் $1000 இருக்கட்டும் அல்லது $10,000 இருக்கட்டும், மாதம் நீங்கள் சீட்டு கட்டுறதாக இருந்தால் அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக லாங்கர் டியூரேஷன் பண்ணுங்க. அதாவது நீங்கள் ஒரு 5 வருடம் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அந்த முதலீடு செய்தால்தான் எல்லா காலகட்டத்திலையும் நம்மளால் அந்த விலையை வந்து நம்மளால் வாங்கக்கூடிய திறன் பெற்றவர்களாக இருக்க முடியும். அதாவது ஏன்னா 2 வருடம் கழித்து இன்னும் நான் சரின்னு நான் சொல்லும் போது அந்த நேரத்தில் நம்மகிட்ட பணம் இல்லாமல் இன்னைக்கு ஒரு லம்சம் அமௌண்ட்டாக $1,00,000 எடுத்துகிட்டு போய் இன்னைக்கே தங்கத்தை வாங்குறதை விட பெட்டர் அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி நம்ம வந்து தொடர்ச்சியாக பகுதியாக நம்ம முதலீடு செய்தா இருந்தால் நமக்கு ஒரு ஆவரேஜ் ரேட்லேயே நமக்கு கிடைக்கும். அட்லீஸ்ட் பெரிய அளவில் நமக்கு வந்து ஒரு பாதிப்பு இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி தான் நான் பார்க்கின்றேன். ஏன்னா இது வந்து இது மறுபடியும் தனிநபர் சில பேருக்கு என்னன்னாக்கா இது வந்து ஏறி போயிடுமோ, இப்போ நாம சொல்றது வந்து இதற்கு எதிர்மாறாக நடைபெற்றால் நம்ம வந்து லம்சம் அமௌண்ட் நான் அன்னைக்கே போட்டிருக்கலாமே அப்படிங்கிறது தோணும். பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல்ஸ் தான் நம்ம இதை சொல்ல முடியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த மாதிரியான நிகழ்வு வந்து ஒரு சந்தையில் ஒரு கமாடிட்டி ப்ரெஷியஸ் மெட்டலாக இருந்தாலும் கூட விலை அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் வாங்குறத வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நான் சொல்றது வந்து விலை குறைவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நிறைய வாங்குறது தப்பு இல்லை. இந்த மாதிரியான ஒரு உச்சகட்டத்தில் ஒரு பொருள் விற்குதுனாக்கா நாம் வந்து காஷியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர பெரிய அளவில் நம்ம வந்து முதலீடு செய்யக்கூடாது. ஏன்னா நான் இதுக்கு நிறைய உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து சில்வர் வந்து 2021 காலகட்டத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பெரிய அளவில் ரொம்ப வீழ்ச்சியிலே கிடந்தது. கிட்டத்தட்ட டெபிசிட் இருந்தது. அதாவது சில்வருடைய உற்பத்தி மிகவும் குறைந்து காணப்பட்ட நிலையில விலை குறைவாக கிடைத்தது. 2 முக்கியமான செய்தி பார்க்கணும். டெபிசிட், சில்வருடைய உற்பத்தி மிகவும் குறைவு. அதே சமயத்தில் சந்தையில விலையும் வந்து குறைவாகவே காணப்பட்டது. அதனுடைய ஒட்டுமொத்த தாக்கம் வந்து ஒரே வருடத்துல அதனுடைய பலனை அதிகரித்து கொடுத்ததே தவிர, ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து நிச்சயமாக முதலீடு செய்திருந்தால் இன்றைய வந்து இன்னைக்கு விற்கக்கூடிய காலம். ஸோ இதை நம்ம வந்து இந்த ட்ரெண்ட், இந்த சைக்கிள்ஸ் இதெல்லாத்தையும் நாம் புரிந்து கொண்டு தான் நம்முடைய முதலீடுகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதுமே வந்து கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் உச்சகட்ட விலையில் வாங்குவது என்பதை தவிர்க்க வேண்டும். சார், இப்போ இன்னொரு கொஸ்டின் சார். இப்போ வந்து ருப்பியோட வேல்யூ லாங் ரன்ல டவுன்ஃபால்ல தான் இருந்துகிட்டே இருக்கு. $US நிகரான ரூபாய் விலைங்கிறது தொடர்ந்து சரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்ச நாள் $100, ஒரு டாலர் வாங்கினா $100 வேணும் அப்படின்றாங்க. கோல்டு ரேட் ஆல்ரெடி டாலர்ல தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ இந்த ருப்பி மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால கோல்டோட ரேட் இனி வரும் காலத்துலயும் உயரும் அப்படின்றது தானே சார்? ஏன்னா சர்வதேச அளவில் குறைஞ்சாலுமே அதுல பெரிய இம்பாக்ட் இங்க இருக்கிறது இல்ல. இதை ஒரு இன்வெஸ்டர் எப்படி சார் புரிஞ்சுக்கணும்? இல்ல, இதுல இன்னொரு செய்தி வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு மட்டும்தான் டாலருக்கு நிகராக சரிந்து காணப்படுகிறதே தவிர மற்ற உலக நாடுகளுடைய கரன்சி எல்லாம் பாத்தீங்கன்னா டாலருக்கு நிகராக அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ தட் பி த கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலரோட மதிப்பு வந்து குறைந்து கொண்டு தான் காணப்படுகிறது. ஸோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கரன்சி மட்டும் தான் வீக்கா இருக்கே தவிர, அதனால இதனுடைய தாக்கம் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா சர்வதேச விலையில வந்து தங்கத்தினுடைய விலை சரியும் போது இங்க ருப்பியோடைய டிப்ரிசியேஷன் வந்து இந்த விலை தாக்கம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டு ஓரளவுக்கு வேணால் இறங்குவது வந்து குறைவெல்லாம், ஏறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்ப இப்ப தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றவங்க சிறுக முதலீடு பண்ணிக்கலாம். நிச்சயமாக அப்படிதான் செய்யணும். இப்போ ஒருவேளை விற்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ நல்ல ரேட்டுக்கு இருக்கு, வித்துடலாமா கையில இருக்க தங்கத்தை?
பட் யாரும் அந்த மாதிரியான முடிவுகள் நம்ம நாட்டில் எடுக்கிறது கிடையாது. ETF இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா டெஃபினட்டாக அவங்க வந்து விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய பண்ணலாம். அந்த மாதிரியான அட்டம் நிச்சயமாக பண்ணலாம். நம்ம எப்படி சில்வர் ETFலாம் வந்து ஒரு பீக் போகும்போது கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு மேலே போகும்போது அந்த ETF விற்கிறது வந்து சால சிறந்தது. இன்னைக்கு வந்து 230 ரூபா 290 ரூபா 300 ரூபாய்க்கு கிடைக்கும் போது நம்ம வாங்குறது நல்லது தவிர, அன்னைக்கு தேதியில் எப்போதும் ஒரு பீக் போகும்போது ETF மாதிரியான முதலீடுகள் தங்கத்தின் மீது இருந்தால் நிச்சயமாக அதை என்கேஷ் பண்ணிட்டு வேற ஏதோ ஒரு இடத்துல செக்டர் நம்ம வந்து மாற்றி அமைத்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஷஃப்லிங் பண்ணிட்டு தான் இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். ஒரே திசையில் நம்ம எல்லா அசட் கிளாஸையும் நம்ம வந்து கருத முடியாது. ஓகேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். கோல்ட பத்தி டீட்டெயிலா பேசுனதுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.